அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. நான் நீங்கள் நேசித்த அதே மனிதன்தான். ஆனால் இப்போது இந்த குரல் மட்டும்தான் உங்களிடம் இருக்கிறது. நேற்று வரை இந்த வீட்டில் நான் நடந்தேன், சிரித்தேன், கோபப்பட்டேன், நாளைக்கு பண்ணலாம்னு எல்லாத்தையும் தள்ளி வைத்தேன். இன்று இந்த வீட்டிலிருந்து என்னை எடுத்துச் செல்கிறார்கள். நான் நடக்கவில்லை, என்னை தூக்கிச் செல்கிறார்கள். இந்த கதவுகள் ஒரு நாள் எனக்காக திறக்கப்பட்டவை. இன்று என்னை வெளியே அனுப்பவே திறக்கப்படுகிறது. அம்மா அழுகிறாங்க, மனைவி நடுங்குகிறாள், குழந்தைகள் புரியாம பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் என்னோட நெஞ்சுக்குள்ளே புதைந்து போய்விட்டது. இப்போது மஸ்ஜித் நான் முன்பு தொழுத இடம்தான். ஆனால் இன்று நான் சப்தமில்லாமல் கிடக்கிறேன். அல்லாஹு அக்பர் என்று தொழுகை ஆரம்பிக்கிறது. இந்த தொழுகை எனக்காக, என்னை காப்பாற்ற அல்ல, என்னை அனுப்ப. எல்லாரும் சொல்கிறார்கள், நல்ல மனிதன், பாவம் சீக்கிரமாக போயிட்டார். ஆனால் என்னோட அமல் தான் உண்மையை சொல்லும். இப்போது கபர், மண் என் முகத்தை மூடுகிறது, ஒளி குறைகிறது, சப்தங்கள் மறைகிறது, நான் தனியாக இருக்கிறேன். அந்த நிமிடம்தான் நான் உணர்ந்தேன், பணம் வரல, பதவி வரல, ஃபோன், ஸ்டேட்டஸ், புகழ் எதுவும் வரல. என்னோட தொழுகை மட்டும், என்னோட தௌபா மட்டும், என்னோட நல்ல அமல்கள் மட்டும். இப்போதுதான் புரிகிறது, ஒரு சஜ்தா எவ்வளவு மதிப்பானது, ஒரு கண்ணீர் எவ்வளவு கனமானது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்ன ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு ஆபத்தானது. நான் உங்களிடம் கேட்கிறேன், இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க இல்லையா? அதுவே மிகப்பெரிய நியாமத். இன்றே திரும்புங்கள், இன்றே பாவம் மன்னிப்பு கேளுங்கள், இன்றே தொழுகையை சரி செய்யுங்கள். நாளைக்கு நேரம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். ஏனெனில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மவுத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும்.